ஆர்வம் ஒருபடி மேலே இருக்க வேண்டும். நாம் திரும்பி சென்று இதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதை எவ்வாறு நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் இங்கே நடந்ததை, இதிலெல்லாம் தான் நம்முடைய இந்த சங்கத்தின் வெற்றியே அமைந்திருக்கின்றது. எனவே எல்லோரும் தயவு செய்து இந்த சங்கத்தில் நன்றாக நேரத்தை அளித்து உங்களுடைய மனதை அதில் லயித்து நீங்கள் இங்கே நடப்பவற்றை நன்றாக கற்றுக்கொண்டு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சங்கம் எல்லோரும் நினைத்தார்கள் வைஷ்ணவி சங்கம் என்றால் நாங்கள் ஒரு பெரிய அறிவுரை மாதங்கள் எப்படி நடந்து கொள்வது, என்ன செய்வது என்று எல்லாம். ஆனால் இந்த சங்கத்தில் நடப்பவற்றை நன்றாக கேட்டு அதன் தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டாலே நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றம் தெரியும், நம்முடைய குணத்தில் ஒரு மாற்றம் தெரியும், நம்முடைய பக்தியில் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு ஏற்றம் தெரியும். இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கவில்லை என்றால், நம் மனதில் இதெல்லாம் இடம்பெறவில்லை என்றால் அந்த தவறு நம்முள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடம், விக்கிரகங்கள், இந்த பக்தர்களின் சேர்க்கை, இதெல்லாம் நிச்சயமாக ஒருவரின் மனதில் ஒரு மாற்றத்தை அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிக்காவிட்டால் யாரிடம் தப்பு இருக்கிறது என்றால் நம்முள் தான் ஒரு தவறு இருக்கின்றது. அதை உணர்ந்து நம்மை நாமே திருத்திக் கொள்வது தான் பக்தியில் நாம் முன்னேறும் ஒரு படிக்கல் என்று சொல்ல வேண்டும். எனவே இன்று இந்த சங்கத்தின் தலைப்பாக, இந்த சங்கத்தின் கருத்துகள், அதற்கு அடிப்படையாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதிய துளசி கீர்த்தனை என்ற பாடல்களில் வரும் கடைசி வரிகள் தான். அங்கே எழுதி வைத்திருக்கிறோம், சேவா அதிகாராதியே கோரோ நிஜதாசி. கிருஷ்ணதாச கவிராஜ் அவர்கள் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதா என்ற நூல், அது மட்டுமில்லை பல நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். ஆனால் குறிப்பாக அவர் எழுதிய இந்த சைத்தன்ய சரிதாமிருதா ஒரு அற்புதமான நூல். குறிப்பாக கௌடிய வைஷ்ணவ பரம்பரையில் வந்த நமக்கு இந்த நூல் தான் நம்முடைய முதுநிலை கல்வி. ஆன்மீகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரியும் என்று நினைக்கிறேன். இதுதான் முதுநிலை கல்வி இந்த புத்தகம். ஆனால் அதை படிக்கும்போது நீங்கள் ஒன்றை அறிவீர்கள், அதில் பெரிய பெரிய தத்துவங்களோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களோ அதில் இருப்பதாக தெளிவுபடாது நமக்கு. ஆனால் உண்மையில் அந்த அந்த அவர் மிகவும் ஒரு எளிமையான நடையில் மிகவும் ஆழமான கருத்துக்களை மிக உன்னதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அவர்கள். அதே போலதான் அவர் இயற்றிய இந்த பாடல், இந்த துளசி கீர்த்தனை என்ற பாடல், இதில் குறிப்பாக இந்த பதம் சேவா அதிகாராதியே கோரோ நிஜதாசி, இந்த பதத்தை பற்றி இப்பொழுது நாம் ஒரு சின்ன ஆராய்ச்சி, ஒரு சின்ன அதற்குள் மேலும் ஆழமாக புகுந்து இது என்ன, இந்த வரிகளின் உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் காணலாம். இதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அதாவது கிருஷ்ணா, எனக்கு சேவை செய்வதற்கு, உண்மையான சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு அதிகாரத்தை அளியுங்கள், எனக்கு ஒரு உரிமையை கொடுங்கள், எனக்கு ஒரு அனுமதியை கொடுங்கள் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இது ஒரு பிரார்த்தனை. இது வெறும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சைத்தன்ய சரிதாமிருதா என்ற நூலையே அவர் ஒரு கவிதை வடிவத்தில் தான் எழுதியிருக்கிறார். நீங்கள் சினிமா கதைகளில் பார்க்கலாம். கவிதைக்கு என்ன அழகு? கவிதைக்கு பொய் அழகு.
பொய் அழகுன்னா என்ன? ஒரு கவிதை எழுதும் போது எப்பொழுதும் அதில் ஒரு மிகைப்படுத்தும் தன்மை இருக்கும். ஒரு எக்ஸாஜரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, அது இருக்கும். ஒரு கவிதைக்கு அது ஒரு அழகு. எப்பொழுதும் நம்ம நிறைய கவிதைகளில் பார்த்துருக்கலாம், நிறைய பாடல்களில் பார்த்துருக்கலாம், நாம் ரசிக்கும் நிறைய எழுத்துக்களில் நாம் பார்த்திருக்கலாம். அது அது இயல் ஆக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நாடக தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலத்தில் இருக்கட்டும், வேறு எந்த மொழியிலும் நாம் பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு கவிதையில் மிகைப்படுத்தும் தன்மை இருக்கின்றது இல்லையா? ஆனால் இந்த சைத்தன்ய சரிதாமிர்தாவாகட்டும், ஸ்ரீபாத் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சுவாமிகள் எழுதிய கவிதையாகட்டும், மற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், நரோத்தமதாசர் கூட அவர் வழியில் வந்தவர் தான். கிருஷ்ணதாஸ் கவிராஜனுடைய நேரடி சீடர். அவருக்கு அப்புறம் தான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர், அதுக்கப்புறம் நம்மளுடைய குரு பரம்பரையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. ஸோ இதுதான் நமக்கும் கிருஷ்ணதாஸ் கவிராஜனுக்கும் இருக்கும் இந்த தொடர்பு. இந்த சிஷ்ய பரம்பரையில் அவர் ஒரு முக்கிய இடம் பெற்றவர். ஸோ அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் இதை மிகைப்படுத்தவில்லை. எதையும் அவர் மிகைப்படுத்தவர். கவிதையாக எழுதினாலும் இதில் ஆழ்ந்த கருத்து, பக்திக்கான வழிகள் எல்லாம் இருக்கின்றன ஒழிய அந்த மிகைப்படுத்திய அந்த அழகு இதில் இல்லை. அந்த விதமான அழகு இல்லை. இந்த ஆன்மீக அழகு தான் இதில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவ்வாறு எப்பொழுதும் இருக்கும் சாதாரண கவிதை போல இல்லாமல் ஒரு ஆன்மாவின் மிக ஆழமான ஒரு பிரார்த்தனை. அதுதான் இந்த 2 வரிகளும். அது எனக்கு தயவு செய்து எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு நாம் மனம் உருகி மனம் நெகிழ்ந்து நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது தான் இந்த சேவா அதிகாராதியை கோரோன ஜலாசி. இப்பொழுது இதை பற்றி நாம் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது என்ன, உண்மையிலேயே அது என்ன கூறுகிறது, எப்படி என்ன பொருள்படுகிறது என்று பார்க்க போனால் இதில் 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று சேவா, ஒன்று அதிகாரா, இன்னொன்று தாசி. இது 3ம் மிக இந்த பதத்தில் வரும் 3 முக்கியமான வார்த்தைகள். இப்பொழுது சேவா, சேவா என்றால் என்ன? சேவா என்றால் ஆன்மீக ரீதியில் அது இறைவனுக்கு சேவை செய்யும். அதே மாதிரி அதிகாரா என்றால் என்ன? அதாவது நமக்கு அதில் ஒரு உரிமை, எனக்கு சேவை செய்வதற்கான ஒரு உரிமை, ஒரு அதிகாரம். அதிகாரம் அது தமிழில் கூட அதிகாரம் என்ற வார்த்தை இருக்கு, அதிகாரம். அதே மாதிரி தாசிக்கு என்னென்னா, நான் ஒரு மிக பணிவான வேலைக்காரி, ஒரு சேவகி. இதுதான். அப்புறம் இன்னொன்று இதில் பார்க்கணும், இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஆராய்ச்சி பிற்பாடு இந்த பிரார்த்தனை ஒருவருடைய, ஒரு பக்தனுடைய, ஒரு பக்தையுடைய மனதில் இருக்கும் அந்த ஆழமான பக்தி வெளிப்படுத்துகிறது. அதனால் இது உண்மையில் என்ன என்றால் பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த நிலை. இந்த 2 வரிகள் உண்மையில் பக்தி யோகத்தின் உச்சத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது. ஏனென்றால் பக்தி என்றால் ஆன்மீக சேவை, பக்தி சேவை செய்வது. ஸோ இதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒன்றாக. ஸோ சாதாரண ரீதியில் நாம் பார்த்தால் சேவை என்றால் என்ன? சேவை என்றால் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்கு செய்யும் சேவை, ஒரு மனைவி கணவனுக்கு செய்யும் சேவை, ஒரு தாய் குழந்தைக்கு செய்யும் சேவை, நாம் வேலை செய்யும் இடத்தில் நாம் முதலாளிக்கு செய்யும் சேவை, இது எல்லாமே சேவைதான். ஒரு நாட்டுப்பற்று உடையவர்கள் நாட்டுக்காக சேவை செய்கிறார்கள், சமூக பற்று உடையவர்கள் சமூகத்திற்காக சேவை செய்கிறார்கள், ஒரு தோழன் மற்றொரு தோழனுக்கு சேவை செய்கிறார், அதே போல் ஒரு தோழி மற்றொரு தோழிக்கு சேவை செய்கிறார். இதுபோல் சேவை என்பது பௌதிக ரீதியாக இதற்கு நம்மளால் அந்த பொருளை நன்றாக உணர்ந்து கொள்ளணும்.
சேவை என்றால். ஆனால் எவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதா கூறியிருக்கின்றார், எவ்வாறு எல்லாவற்றிற்கும் ஒரு தன்மை இருக்கின்றது. அதற்கு பெயர் தர்மா. தர்மா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்ற, பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. தர்மா என்றால் மதம், தர்மா என்றால் சீராக நடந்து கொள்வது, நல்ல குணங்களை உடையவர். இதெல்லாம் தர்மாக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் என்னவென்றால், ஒரு பொருளின் தன்மையை குறிப்பது தர்மா. அந்த பொருளின் தர்மம் என்று நாம் கூறும்போது அந்த பொருளோட தன்மையை குறிப்பது. அதாவது நெருப்பு இருக்குது, நெருப்பின் தன்மை அதனுடைய வெப்பம், அதனுடைய சூடு. அப்போ அது அந்த வெப்பம் தான் நெருப்போட தர்மம். அதே மாதிரி நீர் இருக்கின்றது. நீர் அதனுடைய நீராக இருக்கும் தன்மை, தண்ணியாக இருக்கும் தன்மை நீரோடது. அப்போ அதனுடைய தன்மை அது. அதே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கின்றது. அப்போ அந்த தன்மை நம்முடைய ஆன்மாவோட தன்மை என்ன, ஆன்மாவுடைய தர்மம் என்ன? ஆன்மாவோட தர்மம் சேவை செய்வது. அதால் தான் நீங்கள் பார்ப்பீர்கள், நாம் ஏதோ ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் ஆவதற்கு முன்னால் சேவை செய்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது நம்முடைய தன்மை, இது நம்முடைய தர்மம், நம்முள் ஊறி கிடக்கும் தர்மம். அதால் தான் நம்ம ஒரு மனைவி நல்ல மனைவியாக கணவனுக்கு சேவை செய்கிறாங்க, ஒரு தாய் தன் மகனுக்கு சேவை செய்கிறாங்க, மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்கிறாங்க. இது போல ஏன்னா நமக்கு சேவை மனப்பான்மை நம்முள் இருக்கின்றது. ஆனால் மிக உயர்ந்த சேவை என்ன? இப்போ எல்லாத்துலேயும் பெஸ்ட் இருக்குல்ல, மிக சிறந்தது என்ன என்று மிக சிறந்த சேவைன்னு பார்க்கும்போது அது ஒரு ஆத்மா பரமாத்மாவுக்கு, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு செய்யும் சேவை, பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் சேவை, இதுதான் மிக உயர்ந்த சேவை. அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட மிக அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. சவை பும்ச பரோதர்மா யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைத்துகி அப்ரதிஹதாயாத்மா சுப்ரசீததி. அதாவது இந்த மனித இனத்தின் மிக சிறந்த தர்மம் என்ன? சவை பரோதர்மா. பரோதர்மா என்ன? அது என்னவென்றால் அன்போடு கலந்த பக்தி செய்வதுதான். பரமபுருஷ பகவானுக்கு நாம் செய்யும் சேவைதான் பரமான தர்மம். இந்த தர்மம் எப்படி இருக்கணும்? இந்த பக்தி சேவை எப்படி இருக்கணும்? இந்த பக்தி சேவை அப்ரதிஹதா அண்ட் அப்ரதிஹதா, அதாவது அது நமக்கு எந்த விதமான பலனை கருதியும் நாம் சேவை செய்யக்கூடாது. அப்புறம் இன்னொன்று ரெண்டு இந்த பக்தி சேவைக்கு ரெண்டு குணங்கள் இருக்கும். ஒன்று, நம்ம எந்த விதமான பலனை கருதி சேவை செய்யக்கூடாது. ரெண்டாவது, எந்த நேரத்திலும் அந்த சேவையை நம்ம விட்டுடக்கூடாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சமயத்தில் நம்மக்கிட்ட பார்த்துருக்கேன் நான் நிறைய ஆலயங்கள், ஏதோ உங்களுக்கும் இன்னொரு பக்தருக்கும் ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கலாம். உடனே நம்ம என்ன சொல்கிறோம், நான் இனிமேல் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் இனிமேல் இந்த சேவைக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது சரியில்லை. அதை தான் இங்கே ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அஹைத்துகி அண்ட் அப்ரதிஹதா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு இரண்டு வார்த்தைகள் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. அதாவது நம்ம பலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். தொடர்ந்து என்ன வந்தாலும், இதெல்லாம் ஒரு சோதனை மாதிரி தான் செய்வார் கிருஷ்ணா நமக்கு. ஆனால் அந்த சோதனைகள்லாம் கடந்து நம்ம அதில் வெற்றி, இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், அதில் வெற்றி பெறுவது தான் நமக்கு பெருமை, தோல்வி அடையிறது பெருமை இல்லையோ. அதுபோல தான் நமக்கு சோதனைகள் படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து நாம் தொடர்ந்து சேவை செய்வது தான் நம்முடைய பக்திக்கு ஒரு வெற்றி. ஸோ இதை நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம நினைவில் கொள்ளணும். கிருஷ்ணாவும் எப்பவுமே சொல்லியிருக்காரு, நம்ம
பகவத்கீதையிலும் சொல்லியிருக்காரு, நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம என்ன சாப்பிட்டாலும், நம்ம என்ன செய்தாலும், நம்ம என்ன சாப்பிட்டாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை எனக்கு நீ அர்ப்பணித்து செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே நம்முடைய சேவை என்பது வெறும் ஆலயத்திற்கு சென்று நாம் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலையோ அங்கே ஏதோ ஒரு இதில் ஈடுபட்டு இருக்கிறதோ இல்லை. அது அன்போடு நம்ம செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை எப்படி நம்ம இதை ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு பதவியோ ஒரு பட்டமோ ஒரு படிப்போ எதுவுமே எல்லாவற்றிற்கும், இது எல்லா பதவிகளுக்கும் எல்லா பட்டங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் கடந்து இருப்பது தான் இந்த பக்தி. இதைத்தான் மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு நல்ல வர்ஸ் இருக்கு. சர்வோபாதி வினிர்முக்தா தத்பரித்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷம் பக்தி உச்சதே, சேவனம் பக்தி உச்சதே அப்படின்னு வரும். அதாவது எல்லா விதமான இந்த பதவிகள் நமக்கு இருக்கிற அந்த அகங்காரங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய பௌதிக நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதையும் கடந்து நாம் ரிஷிகேன சேவனம், அதாவது எல்லா புலன்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பரமபுருஷ பகவானுக்கு நம்முடைய புலன்களால் நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பக்தி உச்சத்தை, இதுதான் பக்தி சேவை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம சேவையை பற்றிய ஒரு மேலோட்டமாக இப்போ பார்த்தோம். இப்போ அதிகாரத்துக்கு இப்போ இந்த சேவா அதிகாரம்னா என்னன்னா, எனக்கு நம்ம இந்த சேவை செய்வதற்கான இந்த உரிமையை நாம் எப்படி நாம் பெற முடியும்? எப்படி பெற முடியும்னா இதுக்கு ரெண்டு வேணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம அடைய பார்க்கணும். தூங்காதீங்க, எல்லாரும் கவனமாக கேளுங்க. நமக்கு ரெண்டு தேவை. சேவை செய்த அதிகாரத்தை பெறணும், சேவை செய்யும் அதிகாரத்தை, அந்த உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் ரெண்டு தேவை. ஒன்று யார் சொல்லணும்? திருப்பி நம்ம கிருஷ்ணதாஸ் கவிராஜர்கிட்டே போவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்யவான ஜீவ குரு கிருஷ்ணா பிரசாதே பாய பக்தி லதா பீஜம். அதாவது ஒரு ஜீவாத்மாவானது அது என்ன கர்ம வினை செய்திருக்கிறதோ அதனுடைய வினை பயனின்படி, அதனுடைய கர்மத்தின்படி அது இந்த பிரம்மாண்டத்தில் மேலேயும் கீழே சஞ்சரிக்கலாம், மேலோகத்தில் சஞ்சரிக்கலாம், கீழோகத்தில் சஞ்சரிக்கலாம், எங்கே வேணாலும் சஞ்சரிக்கலாம். ஆனால் அவ்வாறு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பல லட்சக்கணக்கான ஜீவாத்மாக்களும் ஒரு மிகவும் பாக்கியமான ஒரு ஜீவா ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியான ஜீவா, ரொம்ப பாக்கியமடைந்த ஜீவன் என்ன ஆகும்? குரு கிருஷ்ணர் ஆகிய இருவருடைய கிருப்பை கிடைக்கும். குரு கிருஷ்ணா அவங்களுடைய கிருப்பை கிடைச்ச உடனே அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பக்தி லதா பீஜா. பக்தி லதான்னா பக்தி கொடி. அந்த பக்தி கொடிக்கான விதை அது கிடைக்கும். அந்த விதையை குரு கிருஷ்ணர் கிருப்பையால் நம்முடைய இதயத்தில் அந்த விதையை போட்ட உடனே அது பக்தி கொடியாக மலர்ந்து கிருஷ்ணரை போய் அடையும். ஸோ முதல்ல நமக்கு தேவை என்ன? ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை
இந்த குரு கிருஷ்ணா அவர்களுடைய கிருபை. அதே சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஆதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அத்தியாயமே கிருஷ்ணதாச கவிராஜ் வந்து யாரை பற்றி பேசுகிறாருன்னா, அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். அதுதான் வந்து முதல் அத்தியாயம், ஓப்பனிங் ஆஃப் சைத்தன்ய சரிதாமிரதம். அந்த இது ஆன்மீக குருக்களை பற்றி பேசுகிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், மறக்கக்கூடாது. அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரின்னு நான் படிக்கிறோம் இதில். அதாவது குரு வந்து சாக்ஷாத் ஹரி, அவர் கிருஷ்ணரை தவிர வேறு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குரு என்ன நினைப்பார், நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் கிருஷ்ணருடைய சேவகன். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, குரு வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. குரு வந்து சொல்லலாம், நான் வந்து கிருஷ்ணருடைய சேவகன், நான் அவருடைய பிரதிநிதி எல்லாம் சொல்லலாம். ஆனால் குரு உண்மையில் வந்து அவர் வந்து என்ன, அவர் உண்மையிலேயே வந்து அப்படி இருந்தாலும் கிருஷ்ணா வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் உயிர்ப்பிக்க முடியாதுங்கிறதால கிருஷ்ணரே குருவாக வராரு. இதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் நம்மளுடைய புரிதல். அதாவது கிருஷ்ணரும் குருவும் பேர் இல்லை. ஒரு சீடனுக்கு கிருஷ்ண பெருமானே தான் குருவாக வந்து உனக்கு உபதேசம் பண்ணுறாரு, உனக்கு வந்து அந்த கருணையை கொடுக்குறாரு. ஸோ இந்த குரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு தத்துவத்தில். ஓகே, இந்த முதல் மத்திய லீலாவில், ஆதி லீலாவில் இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் 3 பாகம் இருக்குது. ஆதி லீலா அவர் குழந்தையாக இருந்தபோது அவர் செஞ்ச லீலைகள், சிறுபிராய லீலைகள். மத்திய லீலா அப்புறம் அந்திய லீலா அவருடைய கடைசி கட்டம். ஓகே, ஸோ இந்த 3 இதில் இந்த ஆதி லீலாவில் முதல் அத்தியாயமே வந்து இருக்குது. அது வந்து அந்த குரு தத்துவத்தை ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் இதை தயவு செய்து எல்லாரும் படிங்க. அட்லீஸ்ட் இது வரைக்கும் படிக்கலைன்னா ஆரம்பிங்க. ஒரு சைத்தன்ய சரிதாமிரதாவை வாங்கி ஆரம்பிங்க. அதை வேணால் எந்த இடத்துலையும் வந்து நான் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அந்த புக்கு. அது பாகவதம் மாதிரி ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ தயவு செய்து அதை வாங்கி படிக்கணும். ஸோ இந்த அதிகாரம் வந்து ஒன்று சொன்னேன் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும், குரு கிருஷ்ணரோட கருணை கிடைச்சா அந்த பக்தி லதாவோட விதை உங்களுடைய இதயத்தில் விதைக்கப்படும். அடுத்து நமக்கு அதன் பின் வந்த ஆச்சாரியர்கள் எல்லாம், குறிப்பாக பக்தி, நமக்கு தெரிஞ்சு நம்ம எப்பயுமே படிக்கிற நூல்களில் பக்தி வினோத் தாக்கூரோட பாடல்களை நம்ம எப்பயுமே பாடுறோம். அப்புறம் இந்த 6 கோஸ்வாமிகளை பற்றி நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பக்தி சேவை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று இந்த கருணை, இன்னொன்று என்ன, ஒன்று வந்து நம்ம பெற வேண்டியது இந்த கருணையை நம்ம கொடுக்கப்படுகிறது. ஒன்று நம்மக்கிட்டேயே இருந்து நம்ம அதை கொடுக்கணும். அது என்ன, நம்மக்கிட்ட இருந்து நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து கிருஷ்ணா கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம், கிருஷ்ணா கொடுப்பாரு, குரு கொடுப்பாரு. இன்னொன்று நம்மளோடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும். எல்லாமே ஒருத்தர்கிட்ட எடுத்துக்கிட்டா அப்புறம் எப்படி வரும்? ஸோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இந்த தாமோதர லீலாவில் கூட சொல்லுவாங்க, யசோதை வந்து கட்டும்போது 2 விரல் குறைவாக இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த கயிறு 2 விரல் குறைவாக இருக்குன்ட்டு அவங்க போய் இன்னும் கயிறு போடுவாங்க. அப்பவும் 2 விரல் குறையாக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இப்போ தாமோதர பெருமானிக்கே அம்மா மேலே ஒரே பாவப்பட்டு, சரி பரவாயில்ல எப்படியோ என்னை கட்டி போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது. அந்த 2 விரல் எதை குறிக்கிறதுனா, பிரபுபாதர் அழகாக சொல்லியிருக்காரு, என்டெவர் அண்ட் யுவர்
One is you should endeavor in mercy. ஸோ கருணை இருக்கணும், நம்மக்கிட்டேருந்து ஒரு முயற்சி இருக்கணும். அப்போ தான் அந்த கருணை வரும், பெருமானுடைய கருணை. நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணாமல் சும்மா இருந்தோம்னா அவரும் எனக்கு என்ன அப்படின்னு போயிடுவார். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி நம்மக்கிட்ட வருவார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம முயற்சி இதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கணும்னா, நம்ம ரொம்ப பணிவாக இருக்கணும், ரொம்ப பணிவோடு சேவை செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட ஃபேமஸ் வேர்ஸ் இருக்குது. நாஹம் விப்ரோ நச்ச நரபதிர் நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாஹம் வர்ணி நச்ச கிரகபதிர் நா வனப்பிரஸ்தோ யதிர்வா. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிராமணன் இல்லை, நான் சத்திரியன் இல்லை, நான் வைஷ்யன் இல்லை, நான் சூத்ரன் இல்லை, நான் பிரம்மச்சாரி இல்லை, நான் கிரகஸ்தன் இல்லை, நான் வனப்பிரஸ்தா இல்லை, நான் சன்னியாசி கூட இல்லை. அவர் ஆக்சுவலாக அவர் அந்த டைமில் சன்னியாசியாக இருந்தார். ஆனால் அந்த டைமில் அவர் சொல்கிறார், நான் எதுவுமே இல்லை இதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிந்து பிரதோயான் நிகில பரமானந்த பூர்ண தத்பீர் கோபி பர்து பாத கமலையோர் தாச தாச தாசானு தாச. நான் வெறும் யாருன்னா, நான் கோபியோட ஸ்ரீகிருஷ்ண பெருமானின் கமல பாதங்களை வணங்கும் கோபியர்களை பாதுகாக்கும் ஸ்ரீகிருஷ்ண பெருமானின் பாத கமலங்களை வணங்கும் அவர்களுக்கு நான் சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாக இருப்பது தான் என்னுடைய நிலை என்று சொல்லுகிறார். ஸோ இந்த பணிவு சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு காட்டுறாரு. இது ஒரு ரொம்ப ஃபேமஸ் வேர்ஸு. குறிப்பாக அந்த கடைசி லைன் நம்ம எல்லாருமே ஒரு பிரார்த்தனையாக யாராச்சும் இவரே என்ன சொல்லியிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபுவே இப்போ 2வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் எத்தனையோ ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீல பிரபுபாதாவும் நிறைய அவருடைய சொற்பொழிவுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி காலத்தில் அவர் வெளிநாட்டுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று அவர் சொற்பொழிவாற்றும் போது எல்லா இடத்துலையும் இதே தான் சொன்னார். சமயத்தில் ஒரு சின்ன குழந்தைய கூட அவர் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போய் அவர் பேசும்போது ஒரு சரஸ்வதிங்கிற குழந்தை இருக்கும். அப்போ அந்த குழந்தையும் கூப்பிட்டு, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது சொல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லுவேன். பிரபுபாதருக்கு ரொம்ப பெருமை. ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் இந்த இதை நான் உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு நம்மளுடைய ஆணி அடித்து நம்மளுடைய மனசில் பதிகிற மாதிரி நமக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுடைய இந்த ஸ்வரூபத்திற்கு நம்மளுடைய அவர் ஒரு வியாக்கியானம் கொடுப்பார். ஜீவேர ஸ்வரூபோய் நித்யேர கிருஷ்ணதாஸ். ஒரு ஜீவன் என்னன்னா கிருஷ்ணருடைய சேவகனாக இருப்பது தான் ஒரு ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். இதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம்ல, அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்னென்னா கிருஷ்ணருடைய சேவகனாக இருப்பது தான், நித்திய சேவகனாக, எப்பொழுதும் அவருடைய சேவகனாக இருப்பது தான் இந்த ஸ்வரூபம். இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் எப்படி இந்த பணிவை பற்றி சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிக்ஷாஷ்டகத்திலே சொல்லியிருக்காரு. திரணதப்பி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி. அதாவது நம்ம ஒரு புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும். ஏன் புல்லை விட பணிவாக இருக்கணும்? எப்படி அதை சொல்கிறாங்க? ஆமாம், அது இப்படி நின்றுட்டுருக்கு, நம்ம போய் மிதிக்கிறோம், அது அப்படியே படுக்குது, நம்ம அந்த பக்கம் போனால் அது எழுந்திரிச்சு நிற்குது திரும்ப. அதுதான் புல் எவ்வளோ நம்ம அதை மிதித்தாலும் அது எப்படியோ அதெல்லாம் கடந்து அது திரும்பவும் தன்னுடைய நிலைக்கு வருகிறது.
ஸோ இதுதான் அந்த பணிவு. ஒரு மரத்தை போல நம்ம சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் எவருக்கும் நாம் மரியாதை அளித்து அந்த மரியாதையை நாம் மீண்டும் நமக்காக எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது போல் இந்த அதிகாரத்தை பெற, இந்த பக்தி சேவைக்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவை குரு கிருஷ்ணா அவர்களுடைய கிருபை, அப்புறம் நம்முடைய பணிவு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வருவோம் முக்கியமான ஒரு பதத்துக்கு. இந்த நிஜ தாசி நான் சொன்னல 3 பதம்: சேவா, அதிகாரா, நிஜ தாசி. இந்த தாசி அப்படின்னா என்ன? தாசினா வேலைக்காரி அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நம்ம பேர்கள் எல்லாம் என்ன வருது? சாந்தி ரூபா தேவி தாசி. வந்து ராதாராணி, சாந்தத்தின் ரூபமாக இருக்கும் ராதாராணியின் சேவகி, வேலைக்காரி. நம்ம எல்லாருக்குமே வருங்க. ஆம்பளைங்களுக்கெல்லாம் தாசி வரும், மற்றவங்களுக்கெல்லாம் தாசி வரும். அது என்ன? அது அடிப்படை என்னவென்றால் நம்ம வந்து பணிவோடு இருந்து நம்ம பக்தி சேவையில் ஈடுபடுறது தான் அதனுடைய இது. நம்ம கிருஷ்ணருக்கு தாசனாக இருக்கிறோம், இல்லாட்டி ராதாராணிக்கு தாசனாக இருக்கும். இல்லை சில பேர் நம்மளுடைய பேர்லேயே வந்து கிருஷ்ணா வரும். பெண்களுக்கு கூட கிருஷ்ணாவோட தாசி அப்படின்னு வரும். ஸோ இது எதுக்காக நமக்கு இந்த பேரை வந்து அந்த காலத்துலேருந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலத்துலேருந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய பேரை மாற்றி வைக்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு குருவை எடுத்துக்கொண்டால், ஒரு குருவிடம் சரணடைந்து அவர் நமக்கு ஹரிநாம தீட்சை கொடுக்கும்போது நம்முடைய பெயரை அவர் என்ன பொருள் கொண்டு மாற்றினாலும், நீ வந்து பக்தி சேவையில் ஈடுபட வேண்டும், பணிவோடு ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த தாசி மற்றும் தாசா அப்படிங்கிற பெயர் வருகின்றது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மனநிலையோடு அதாவது நம்ம எல்லோருமே வந்து வேலைக்காரர்கள் அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்ம சேவகர்கள் என்று நினைச்சிட்டு இருந்தா, ஏன்னா நம்ம வந்து பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், என்ன வேணால் நம்மக்கிட்ட இருக்கலாம், பெருசாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளையே சிறுமையாக்கிக்கணும், சின்னதாக்கிக்கணும். ஏன் சின்னதாக்கிக்கணும்? அப்போ தான் நம்ம வந்து கிருஷ்ணாவோட கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு நம்மளை சின்னதாக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் அவரே இது வேண்டாம், எனக்கு இவ்வளோ பெருசு, நான் எங்கே பிடிக்க போகிறேன்ட்டு போயிடுவார். நம்ம சிறுமையாக வந்துட்டு அவரோ சட்டு நம்மளை அவருடைய கையில் இருக்குவார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே எல்லாரையும் அடக்க பார்க்கக்கூடாது. அது ரொம்ப இந்த மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பக்தி வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரி. எந்த பதவியானா இருக்கலாம், எதில் வேணால் நீங்கள் இருக்கலாம். இப்போ ஆலயத்திலேயே ஒரு பெரிய டெம்பிள் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அவருக்கும் கூட நம்மளை ஆதிக்கம் செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருந்தார்னா அப்போ அது சரிப்பட்டு வராது. ஸோ இந்த யாரையுமே நம்ம ஆதிக்கம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து மற்றவர்களுடைய ஆதிக்கத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அந்த மனநிலை நம்ம வரும். யாருன்னா நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நம்ம செய்யணும். நான் ஏன் இதை செய்யணும்னு இருந்தால் சரிப்பட்டு வராது. குறிப்பாக இது போல் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கும்போது இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அதால் நம்ம வந்து எப்பயுமே ஒரு பணிவு இருக்கணும். நம்ம குறிப்பாக இந்த 2வது தீட்சை எடுப்பவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடணும். இந்த சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தீட்சை எடுக்கும்போது நம்ம ஒரு சேவைக்கு நம்மளை அர்ப்பணிச்சோம்.
அதுக்கு தான் தீட்சை எடுத்ததற்கு அர்த்தம். நம்ம வந்து சும்மா ஒரு நாகரிகத்திற்காகவோ ஒரு பேர் கிடைக்கணும்னோ தீட்சை எடுக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏதாவது ஒரு சேவையில் நம்ம ஈடுபடணும். அதால தான் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேவை வந்து அஹைதுகி அப்ரதிகதா, அதாவது அது பலனை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும், அது நமக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். இது ரெண்டும் இருக்கணும், இது ரெண்டும் நம்ம மனசில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தீட்சை எடுத்துக்கணும். அப்போ அந்த டைம் அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு தான் நம்ம போனோம் தீட்சை கேட்கறதுக்கு. எப்பவுமே குருக்கிட்ட போனால் அது சொல்கிறாரு பாருங்க, தீட்சை கேளுன்னு சொல்லுவாங்க. போய் கேளு, இந்த குருக்கிட்ட தீட்சையை கேளுன்னு. அப்போ எப்பயுமே போய் நின்று எனக்கு தீட்சை வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தீட்சை நடக்கிற வைபவங்கள்லாம். எல்லாரும் குரு முன்னாடி நின்று எனக்கு தீட்சை கொடுங்கன்னுவாங்க. அப்புறமா தான் ஒரு மணியை கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த தீட்சை கொடுங்கள் என்று நாம் சொல்லும்போது நம்முடைய இந்த அகங்காரங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் பணிவோடு அவரிடம் வணங்கி நாம் கேட்பது பக்தி சேவையை. அதனால தான் அந்த மணியை கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்ம ஜபம் செய்யும்போது என்ன கேட்குறோம்? நம்ம வந்து கிருஷ்ணா ராதாராணி எனக்கு சேவையை கொடுன்னு தான் கேட்குறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம வந்து அந்த சேவைக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த தாசிங்கிற வார்த்தைக்கு இன்னொன்று இருக்குது. தாசிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து நம்மளுடைய பணிவை மட்டும் நம்ம காட்டல, ஆனால் நமக்கு மிக மிக பிடித்த ஒரு நபருக்கும் உள்ள ஒரு அந்த தொடர்பில் ஒரு அந்தரங்கமான ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதாவது நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கிட்ட நம்ம சேவை செய்யும்போது அதில் அன்பு இருக்கும், அதில் அவங்கள எப்படியாச்சும் நம்ம திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும். ஸோ இந்த உணர்வுகளோடு நம்ம வந்து சேவை செய்யணும். இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்காக இந்த டெய்டி கிச்சனுக்கு போகிறோன்னா இதெல்லாம் இருக்கணும் நம்மக்கிட்ட. இந்த அன்பு இருக்கணும். கிருஷ்ணரை எப்படியாச்சும் நான் திருப்திப்படுத்தணும், அவருக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும், நம்ம வந்து அவருக்கு பிடிச்சமானதை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம போய் அந்த உணர்வோடு எப்பயுமே எந்த ஒரு சேவை செய்யணும்னால இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த சரியான மனநிலையோடு சேவைக்கு போகணும். நம்ம அந்த மனநிலையை எப்படி வரும்னா இந்த பணிவு இருந்தால் தான் வரும். அந்த சரியான மனநிலை, அந்த பணிவு இருக்கணும். அந்த பணிவு இருக்கும்போது தான் நம்ம வரும். ராதநாத் சுவாமி ஒரு முறை வந்து கேட்டாங்க அவர்கிட்ட, எப்படி வந்து இந்த ஹியூமிலிட்டின்னு சொல்கிறாங்களே, இந்த பணிவு சொல்கிறாங்க, இதை எப்படி நான் நம்ம வளர்த்துக்கிறது, வரவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், யூ ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஓகே, நீ வந்து அட்லீஸ்ட் பணி உள்ளவனா நீ நடிச்சுக்கிட்டே இரு. பணி உள்ளனா, அதாவது எப்படி நடிக்கிறதுன்னா அதுக்கிட்ட ஒரேடியாக நடிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பக்தர்களை பார்க்குறோம், நம்ம விழுந்து கும்பிடணும். இதெல்லாம் எதுக்காக நம்மளோட இயக்கத்தில் இருக்குன்னா இது ஒரு பணிவை உருவாக்க தான். நம்ம எப்பயுமே ஒழிஞ்சு கையை எடுத்து கும்பிட்டு ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். இது ஒரு பணிவு, இது ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பணிவை அப்புறம் அவங்களுக்கு வந்து பணிவிட செய்யறதுக்கு உங்களுக்கு நான் இதை கொண்டு வரவா, அதை செய்யவா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ இந்த பணிவை வந்து உள்ளார்த்தமாக நம்மக்கிட்ட இல்லாட்டி கூட முதல் நிலையில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும். தமிழில் இருக்குல்ல, நான் ஒரு கதை சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை அதான் ஒன்று பழக்கத்தை பற்றி சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். ஆனால் இந்த கொடை மட்டும் இருக்குல்ல, அதாவது டொனேஷன் கொடுக்குறது, அது வந்து பிறவி கொடுக்கும், எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் அந்த தன்மை இருந்துச்சுன்னா, கொடுக்குற தன்மை இருந்ததுன்னா நமக்கு வரும். ஆனால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பழகி போயிடும். ஸோ இந்த பணிவை பற்றி ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ கதையும் வந்து
என்னென்னா பராசர முனின்னு பராசர பட்டர் இருந்தார், ஒரு ராமானுஜாச்சாரியோட சீடர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவர் குருக்கிட்ட போய் பராசர பட்டர்கிட்ட போய், குருவே ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்வார். இதுவா இதை நீ திருப்பதிக்கு போ பாருங்க. இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு, இவர் திருப்பதிக்கு போக சொன்னார். அங்கே ஆனந்த தீர்த்தா அப்படின்னு ஒரு என்னுடைய சீடன் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போய் கேளு இந்த கேள்வியை, அவர் உனக்கு பதில் சொல்லுவார். இவர் நடந்தே போகிறார். அந்த காலத்துலாம் நடந்தே போனவன், நடந்தே திருப்பதிக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்கே போய் சேர்ந்தவொடனே இவ்வளோ நாள் நடந்து போயிருக்காரு. அவர் களைச்சு போயிருக்காரு. அவர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கரெக்டாக அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு தான் போகிறாரு. ஆனால் முதல் பந்தியில் அவர் இடம் கொடுக்க மாட்டுறாங்க, ரெண்டாவது பந்திலையும் கொடுக்க மாட்டாங்க, மூன்றாவது பந்திலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எதேச்சையாக அனந்த தீர்த்தா வராரு, வெளியில் சுவாமிகள் வராரு. வந்த உடனே அவர் பார்த்துட்டு, நீ யார் புதுசாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே என்னை பராசர பட்டர் சுவாமிகள் என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காரு உங்கள்கிட்ட கொஞ்சம் பணி செய்யறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவார் அவர். அப்படியா, பராசர பட்டரை ஒன்று அனுப்பி வச்சாரு, இன்னும் நீ வந்தியா சாப்பிட்டியான்னா கேட்குறாரு. இல்லை, நான் இன்னும் சாப்பிட்றேன். உடனே அவர் தன்னுடைய சேவகர்கள்லாம் கூப்பிட்டு ரொம்ப திட்டுவார். இன்னும் இவர் வந்திருக்காரு, இவ்வளோ தூரத்துலேருந்து பராசர பட்டர் வேறு அனுப்பிச்சி வச்சுருக்காரு, இவருக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்காம இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அப்புறம் அவருக்கு கடைசியாக ஏதோ ஒன்று இருந்ததை தான் கொடுப்பாங்க. இன்னும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாப்பாடு இருக்கிறதெல்லாம் வழித்து போட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. இவர் அதை ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவார், திரும்ப அவர்கிட்ட பராசர பட்டர்கிட்ட போய், நான் வந்ததே உங்ககிட்ட ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், எப்படி அவருடைய குணங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், கொக்கை போல் இருக்கணும், கோழியை போல் இருக்கணும், உப்பை போல இருக்கணும், உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு இதுக்கு அர்த்தமே புரியல. இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு கேட்க பயம் ஆனந்த தீர்த்தா. ஏன்னா அவரும் ஒரு பெரிய குரு. அவர் என்ன பண்ணுவார், திருப்பி பராசர முனிக்கிட்டே திரும்பி நடந்து வராரு. வந்துட்டு அவர் அப்புறம் பராசர முனிக்கு, சரி என்ன உன்னோடைய கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? கொடுத்தாரு ஒரு விடை, ஆனால் எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு அவர் கேட்பார், என்ன சொன்னாருன்னு. சொல்லுவார், குப்பை போல இருக்கணும், கோழியை போல இருக்கணும், உப்பை போல இருக்கணும், உன்னை போல இருக்கணும்னு சொன்னார். இதுக்கு எனக்கு விட தெரியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், கொக்கு அது என்ன பண்ணுமா, அது தமிழில் கூட ஒரு நல்லா இருக்குது, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை பாடி இருக்குமான்னு கொக்கு. ஒரு வாய்க்கால் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கோம் கொக்கு. அந்த வாய்க்கால் வழியாக நிறைய மீன்கள் ஓடும், அந்த தண்ணியில் நிறைய மீன்கள் ஓடும். ஆனால் அது போய் எடுக்காது அந்த கொக்கு. அது வெயிட் பண்ணும், அதுக்கு பிடிச்ச அந்த பெரிய மீனோ என்னவோ அதுக்கு பிடிக்கும். அந்த மீன் வர வரைக்கும் அதை காத்திருக்கும். அந்த ஒத்த காலில் நின்றுட்டு, அதான் கொக்கு பார்த்திங்களா, ஒத்த காலில் நின்றுட்டு வாய்ப்பு அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த கொக்கு அந்த ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரை பாடி இருக்குமாம் கொக்கு. அது கிடைச்சாது தான் அதை எடுத்து அது சாப்பிடும். அது போல தான் வைஷ்ணவர்கள் எப்பயுமே நல்லவற்றிற்காக பொறுமையாக இருந்து நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை நம்ம செயல்படுத்துவது தான் ஒரு வைஷ்ணவனுடைய குணமாக இருக்கும். அப்புறம் அடுத்து கோழியை போல் இருக்கணும்னா, ஒரு கோழிக்கு பாருங்கள், நம்ம தீவனம் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வயலில், இதெல்லாம் கிராமத்தில். அப்படி அள்ளி மண்ணில் தான் ஒரு அரிசியோ கொள்ளோ எதையோ போடுவாங்க, நெல் இதெல்லாம் அப்படியே தூக்கி அப்படி வீசுவாங்க மண்ணில். ஆனால் அந்த கோழி என்ன பண்ணோம், சுக்கு நான் அந்த மண்ணையாக சாப்பிட்டது, டக்கு 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 டக்குன்னு கொத்தி அந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு கெட்டது இருந்தாலும் அதையெல்லாம் அகற்றிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்பவன் வைஷ்ணவன். இப்போ ஒருத்தருடைய குணத்தில் கூட எவ்வளோ நம்ம கெட்டதை செய்யலாம், ஆனால் அதையெல்லாம் பார்க்காம ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் வைஷ்ணவிசம். அதுதான் வைஷ்ணவனுடைய குணம். அப்புறம் உப்பை போல இருக்கணும். உப்பு என்ன, உப்பில்லா பண்டம் குப்பையிலே நம்ம சொல்கிறதா சொல்கிறோம். ஆனால் என்னைக்காச்சும் நம்ம இப்போ மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டீங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருக்கும்போது நம்ம சொல்கிறோமா, அது ரொம்ப
கிருபால தான் அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோம்னா இல்லையே. இன்னைக்கு பரபிரம்மாவோட டீம் சமைச்சிச்சு, அதால் அதுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு நம்ம வந்து அந்த உண்மையான புகழை உரியவருக்கு கொடுப்பதில்லை. ஆனாலும் உப்பு கோச்சுக்குதா இல்லையே, அது அப்படியே தான் நம்ம உப்பு பானையிலிருந்து திருப்பம் நம்ம சமைக்கும் போது அங்கேயே இருந்தால் அதையே தான் எடுத்து நம்ம திருப்பி கொடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு வைஷ்ணவன் கூட தனக்கு உரிய புகழ் அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட அவன் வந்து பணிவாக இருந்துட்டு அவங்க தன் வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் உன்னை போல் இருக்கணும்னா அவர் வந்தார், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், ஆனாலும் அவருக்கு பந்தியில் இடமே கிடைக்கல, அவர் கோச்சிக்கிட்டு போயிடுவார். அவர் அங்கேயே பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்து அவருக்கு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு குருவை பார்த்துட்டு அவர் வந்தார். ஸோ உன்னை போல் இருக்கணும்னா உன்னை போல் பொறுமையாக இருந்து நீ வந்த காரியத்தை சாதிச்சுக்கிட்டு வந்தல, அந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய காரியமே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது போல் ஒரு பக்தன் வந்து நம்ம வந்து குரு மற்றும் கிருஷ்ணாவோட கிருபையில் நம்ம இருக்கணும், அந்த கிருபையை வேண்டணும். அப்புறம் நம்ம வந்து இன்னும் என்ன செய்யணும், பணிவாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த பிரார்த்தனை சேவா அதிகாராதியே கோரோ நிஜதாசி. இந்த பிரார்த்தனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, தயவு செய்து எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்கள், என்னை உன்னுடைய சேவகியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதற்கான தகுதியை எனக்கு அழியுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை. வெறும் வரிகள் இல்லை, வெறும் பாடல் இல்லை. இது வந்து துளசியை புகழற ஒரு பாடல்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது வந்து இதை எழுதியவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜருடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை. ஸோ இது போல தான் நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னும் உங்களுக்கு வந்து இதில் எதனா கேள்விகள் இருக்கா கேட்கலாம். ஓகே, 10 நிமிஷம் இருக்குது. இன்னும் எதனா கேள்விகள் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த காலையில் பக்தி ராகவ மகாராஜ் நல்ல லெக்சர் கொடுத்தார். எப்படி வந்து நம்ம பிருந்தாவன கிராமங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் அது வந்து ஒரு அதை உருவாக்குவதற்கு நமக்கு வந்து ஒரு தீர்மானம் இருக்கணும். அதற்காக நம்ம வந்து ரொம்ப சிரமப்படணும். ஆனால் உண்மையிலே பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி நகர வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்து கொண்டு தான் இருக்கணும். நம்ம ஒன்றும் இங்கே ரொம்ப வசதியாக ரொம்ப நல்லா இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் அதுக்கு உணர மாட்டோம். நம்ம நினச்சிட்டோம் இங்கே வந்து நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு செல்வதற்கு நம்ம வந்து பயப்படுவோம். அந்த கிராம வாழ்க்கைக்கு திரும்ப செல்வதற்கு, அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு நம்ம பயப்படுறோம். ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே நம்ம வசதியாக இருக்கோம், நம்ம எப்படி அங்கே போய் வாழறது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இங்கே தான் நரகம் இருக்குது, அங்கே தான் சொர்க்கம் இருக்குது. நம்ம வந்து உணரணும், நம்ம வந்து மாயையில் இருக்கோம். ஸோ நம்ம மாயையில் இருந்துக்கிட்டு எப்படியாவது அங்கேருந்து விடுபட்டு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்மளுக்குள்ளே அது அப்படியே ஊறி போயிடுச்சு. அவர் சொன்னதை நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கெல்லாம். ஸோ அப்போ இதை சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் தேவைப்படும். நம்மளுக்கெல்லாம் ஒரு 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 வாழ்நாளே தேவைப்படும். அப்போ தான் வந்து இது சரியாக வந்து மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு செல்வதற்கு அவர் சொன்னபடி அந்த வாழ்க்கைக்கு சென்றால் அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நம்ம அவ்வளோ சுலபமாக அடைஞ்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்குள்ள அனர்த்தங்கள் இருக்கின்ற நம்ம வந்து இந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிக்கோம். ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? யாருக்காச்சும் வேறுபட்ட கருத்து இருக்கா?
இல்லை வேற கேள்விகள் இருக்கா? மாதாஜி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிக்ஷகுரு இருக்கார், அப்புறம் வேற ஒரு திக்ஷகுரு அவங்க எடுக்கிற போகிற ஒரு நிலைமை இருக்குது வேற ஒரு இடத்துல. அப்போ இந்த 2 இடத்துலையும், இந்த சிக்ஷகுரு இடத்துலையும் இந்த இடத்துலையும் எப்படி தன்னுடைய சேவைகளை அவங்க செய்யறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் போய் உங்கள் சிக்ஷகுருக்கிட்டே கேட்கலாம், நான் போய் அந்த இடத்துல சேவை செய்யவாங்க, அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன். ஸோ இல்லை, இது என்னன்னா அவருக்கே தெரியும், அவர் ஒரு நல்ல உண்மையான சிக்ஷகுருவாக இருந்தார். அவர் வந்து இந்த பரம்பரையில் ஈடுபாடு கொண்ட சிக்ஷகுருவாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அவர் அறிவுரை சொல்லுவார். ஆனால் உங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கே ஒரு உறுத்தல் இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஆன்மீகத்தில் எனக்கு வந்து இவ்வளோ அறிவுரைகள் சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒருவரை விட்டுட்டு நம்ம எப்படி அப்படி போகிறோம், இன்னொருத்தர்கிட்ட போகிறோமே, இது நமக்கு சரியாக இருக்குதான்னு உங்களுக்கு படலாம். ஆனால் குருவுக்கு படாது, உங்கள் சிக்ஷகுருக்கும் படாது. ஆனால் உண்மையிலே உங்கள் சிக்ஷகுரு வந்து அந்த குருவோட சிக்கிறார். அவர் தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை எல்லாரும் அங்கே அனுப்புகிறாரு, உங்களை போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்க சொல்கிறாரு, எல்லாம் அவர் தான் செய்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவருடைய பேச்சை மீறி ஒன்றும் செய்யணும். உங்களோட நிலைமையை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியும் என்ன நடக்குதுங்கிறதால நான் ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கேன் இதில். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், அவர் வந்து நிச்சயமாக அந்த குருவோ அவர் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமான ஒரு அறிவுரையை அவர் சொல்ல போகிறது. அப்போ அந்த சிக்ஷகுரு சொல்கிற அறிவுரையின் படி தான் நீங்கள் நடக்கணும். ஏன்னா அவர் சிக்ஷகுருவாக ஏற்றிருக்கீங்க இல்லைங்களா, அவர் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கணும். அது உங்களுக்கு நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, அவர் உங்களுக்கு சரியான வழியை நடக்கும். உங்களுக்கு தான் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கலாம், ஒரு கில்ட் ஃபீலிங்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மன உறுத்தல் இருக்கலாம். ஆனால் அது நாளடைவில் தத்துவங்கள் புரிய உங்களுக்கு எல்லாமே சரியாகும். சேவைகள் செய்ய தத்துவங்கள் புரிய மற்றவர்களோடு சங்கம் செய்ய உங்களுக்கு எல்லாம் கரெக்டாகும். வேற எதுனா கேள்விகள்? There are no questions. ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதாஜி வந்துடுவாங்க. அது வந்துட்டாங்க. Q&A nobody is asking please. Hare Krishna. Hare Krishna மாதாஜி. சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். இந்த சகிப்புத்தன்மைக்கு வந்து எல்லை, அது ஒரு எல்லை இருக்கா? சகிப்புத்தன்மைக்கு எல்லையா? எதுக்குமே வந்து எல்லை இல்லை. எதுக்குமே வந்து எங்கே வேணாலும் போவோம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஒரு எல்லையை, ஒரு வரையறையை நம்ம அதுக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணும். எதையுமே அதை விட்டு போக விடக்கூடாது. அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையின்மை, சகிப்புத்தன்மையில் இது எல்லாமே பொறுமைக்கு, சகிப்புத்தன்மைக்கு. அதால் நீங்கள் அந்த பொறுமையை விட்டுடணும்னு நான் சொல்லலை. அதுக்கு ஒரு எல்லையை நீங்கள் வரையறுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து செயல்பட கற்றுக்கணும். அந்த செயலில் வந்து நான் மற்றவங்களை வந்து இல்லை, அந்த ஒரு நிலையை வந்து நான் வந்து மற்றவங்களை வந்து துட்பட்டாமல் மனம் செயல்படுத்திக்கணும். Okay, Maji has another question here. Oh, Sarah Maji has another question. Hare Krishna மாதாஜி. இது நீங்கள் சொன்னீங்களே காலையில் பக்தி ராகமாக சொன்னாருன்றது. ஸோ ஆனால் அது ஒரு லைஃப் டைம் ஆகும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி கொஞ்ச நாளும் அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணி
நம்ம வாழ்க்கையில் பயிற்சி பண்ணலாம். ஸோ whatever that we can do in this current situation, slowly, step by step, we might not achieve in this lifetime, I'm not sure, but at least to a certain extent, simplicity, we don't, things like that. ஆமாம், மாதாஜி சொல்கிறதும் ஒரு இதுதான். ஆனால் அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன். எல்லாரும் லஞ்சான் பார்ப்போம். வரவே இருக்கிறது சிம்மேஸ்வர் ரொம்ப ஆவலோடு காது. ஏன்னா நான் இப்போ தான் சமீப காலத்தில் நான் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் எங்களோட படத்தெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க. அவர் ரைட் அண்ட் லெஃப்டாக போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ உண்மையிலே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் எஸ்பெஷலி ஜானகி மாதாஜியோட போனதால் அவர் வந்து எல்லாத்தையும் விளக்கி காட்டினார். இல்லாட்டி நான் யூஸ்வலாக ஃபார்முக்கு போனால் எங்கேயாச்சும் ஒரு ரூமில் பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துப்பேன். அவ்வளோ நடக்க மாட்டேன். ஏதோ ஹவுஸ்க்கு போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவேன். இந்த தடவை அவங்களோட போனதால் அவர் செய்கிற ஒவ்வொன்றுத்தையும் நல்லா விளக்கி சொன்னார் பாருங்க. அப்போ தான் எனக்கு வந்து அதில் இருந்த அந்த உண்மையிலே அது ஒரு பெரிய சாதனை. அந்த லஞ்சான் ஃபார்முங்க ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. அந்த மாடுகள், அந்த எருதுகள் எல்லாத்தையும் அவர் பராமரிக்கிற விதம், அப்புறம் இன்னும் நிறைய உரங்கள் செய்கிறாரு, தென்னங்கன்களை நடுறது, இன்னும் எவ்வளோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த முதியோருக்கான ஒரு இடத்த கூட உருவாக்கி இருக்காரு. நிறைய பேர் அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அங்கே முடியாதவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய திறமைக்கு ஏற்ப அவர் வந்து அதை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு நிலைமையை அந்த இடத்துல. ஸோ இது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ உண்மையிலேயே நம்ம வந்து அடிக்கடியாச்சும் அங்கே போயிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மூட் வரும். நம்ம வந்து இப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கணும், நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க நம்மளை பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம ஏற்படுத்தணும். ப்ளீஸ் போய் அங்கே தங்க முடியாட்டி கூட அடிக்கடி போயிட்டு வாங்க. உண்மையிலே ஐ அம் டெல்லிங் யூ அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Come closer. So, this is why out of the 64 limbs of bhakti, sorry, because she asked me the question in English, I'm answering in English. Chaitanya Mahaprabhu emphasized on 5 things. One is chanting, one is reading, second is reading, third is to associate with the devotees, fourth is to do some deity worship, and to stay in a holy place. Okay? Even if you can't practice all this 100%, these 5 things, you have to do it as much as your ability permits, your capacity permits. So you always, and you can do this at home. It's not necessary you should every day come to the temple. All the 5 things I said can be done in your house. And staying in a holy place, even morning, Maharaj told the same thing, Bhakti Raghava Maharaj. Convert the place you stay into a holy place. Like this temple is a holy place. Krishna Kanaya, Radha Krishna Kanaya here, Netas Gaurahari are here, and also Jagannath Baladev Subhadra Mai is here. So we have to convert wherever. And your house also, you have a small altar and you do your puja, that becomes a holy place. So if you can do all this to whatever limit your capacity permits, then your sadhanas also will tend to be regular. It will fall into place. Mataji, I have deities at home. So doing my chanting, doing deity worship. I do deity worship, I do my chantings, everything. Do reading every day, Srila Prabhupada books. But it will come like, sometimes like once a week or twice a week will be like, I'm not doing that. So it's like not consistent, right? It's not like 7 days a week, it's like not every day. Suddenly like 1 or 2 days in a week, I will miss out. Yeah. So
See, if you miss out, you should have a valid reason for missing out. Sometimes during festivals we are too busy. We don't feel. I was saying, Nitham Nadayum Nadai Pazhakam. So whatever you do every day, it will fall into place. Okay. Hare Krishna, thank you. Hare Krishna. So we want to thank Shanti Rupa Mataji for giving a very nice class. We hope that everyone of you take all the message. We will be having Mataji in the panel discussion tomorrow as well, so you can ask further questions there.